மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்னைக்கு வந்து சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இறுகின முகத்தோடையே உட்காந்துருந்தார். எப்போவுமே அப்படி தான் உட்காந்துருக்காரு. இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரொம்ப ஹைலைட்டாக இறுகி போயிடுச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தா, எங்கள் இளம் தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த காவல்துறை அழைத்து கூட்டிகிட்டு வரும்போது சிரிச்சுக்கிட்டே வந்தார். இந்த கைதை எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்டால், நான் நகைச்சுவையாக பார்க்குறேன்னார். இன்னைக்கு நம்ம நினைச்ச எதுவுமே நடக்கலையே. பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வரக்கூடாதுன்னு நினைச்சோம், ஆனால் வந்துட்டாரு. ஒன் மேன் ஷோவா பண்ணிட்டு போலான்னு பார்த்தா இல்லை, நம்ம இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் வந்து உட்கார்ந்துட்டாரே அப்படின்ற எல்லாமே சேர்ந்து அவருக்கு மாண்புமிகு விஜய் அவர்களுடைய முகம் ரொம்ப இறுகி போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும். இப்ப தெம்பு இருந்தா, தைரியம் இருந்தா, திராணி இருந்தா எங்கள் இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பத்திரிகையாளர்களை சந்தித்ததை போல நீங்க சந்திச்சு காட்டுங்க. என்னமா சட்டமன்றத்துக்கு அவர் தேவையில்லை, அமைச்சர்களாகிய நாங்களே பார்த்துறோம்னா அப்புறம் எதுக்குங்க அவர் முதலமைச்சர்? முதலமைச்சர்னா கேள்வி கேட்கத்தாங்க செய்வோம், பதில் சொல்லத்தான் செய்யணும். நாங்க தான் பார்த்தோமே நீங்க என்ன கேள்விக்கு எப்படி பதில் சொல்றீங்கன்னு. சட்டமன்றத்தில் நீங்க எப்படி உட்கார்ந்துருக்கீங்கன்றதான் நாங்க பாக்குறோமே. சட்டமன்றத்துக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கைது கிடையாது, அவதூறு பேச்சுக்காக தான் கைது. அவதூறு பேச்சுன்னு எங்க ப்ரூவ் பண்ணிருக்கீங்க? ஒண்ணு கோர்ட்ல ப்ரூவ் பண்ணிருக்கணும். அதுதான் எங்க நேத்து எங்க இளம் தலைவர் சொன்னாரு, சட்டமன்றத்துல வந்து பேசினா மட்டும் அப்படியே பதில் சொல்லி கிழிச்சிருவாங்களான்னு கேட்டார்ல. உங்க மொத்த கணக்கும் நேத்து தப்பு கணக்கா போச்சா இல்லையா? நேத்து நீங்க வந்து பண்ணிருக்கக்கூடிய அந்த செயலின் காரணமாக தமிழ்நாடு முழுக்க இருக்கிற கருப்பு சிகப்பும் உதயசூரியனை நினைக்கக்கூடியவன் களத்துல வந்து நின்னானா இல்லையா? காவேரியிலிருந்து வரக்கூடிய தண்ணி தமிழ்நாட்டுக்கு வரணும்னு சொல்றது தாவேக்காவிற்கு தகாத வார்த்தை என்றால் நாங்கள் அதை சொல்லத்தான் செய்வோம். தமிழ்நாட்டு விவசாயிகளுக்காக பேசுறது தாவேக்காவிற்கு தகாத வார்த்தைனா நாங்கள் தமிழ்நாட்டு விவசாயிகளுக்காக பேசத்தான் செய்வோம். திமுகவினர் வீரியமானவர்கள். ஏங்க நாங்கள் என்ன தற்குறி கூட்டமா? நாங்கள் 75 ஆண்டு கால பாரம்பரிய பேர் இயக்கம், மிசாவை, எமர்ஜென்சியை, பொடாவை, தடாவை எல்லாத்தையும் பார்த்துட்டு இன்னைக்கு அரசியல் கட்சி நடத்துகிறோம். நீங்கள் பூச்சாண்டி காட்டினா அதுக்கு பயந்து ஓடுறதுக்கு நாங்கள் என்ன, நீங்கள் பிடிச்சி கட்டி போட்டு வச்சுருக்கிறீங்களே அதிமுகவிலேருந்து ரிசைன்மெண்ட் வந்த எம்எல்ஏக்கள் அந்த மாதிரி நினச்சிங்களா? உங்கள் சூப்பர் பாஸ் மோடி, அமித்ஷாவையே 2 கண்ணையும் விரல விட்டு ஆட்டினவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திமுகவின் செய்தி தொடர்பு துணை செயலாளர் வழக்கறிஞர் சித்திக் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட தாவேக அரசினுடைய பட்ஜெட், குறிப்பாக இந்த சட்டமன்றத்தில் உதயநிதி அவர்கள் ஒரு மிகப்பெரிய குடைச்சல் கொடுப்பார் அப்படிங்கிறதுக்காக அவரை கைது பண்ணி உள்ளே வைக்கணும்னு சொல்லி விஜய் திட்டமிட்டதாக சொல்லப்பட்டது. நேற்று ஒரு மிகப்பெரிய பரபரப்பை அவரை கைது செஞ்சுட்டு போனாங்க. ஆனால் வந்து வெளியே வந்துட்டார். இந்த சூழலில், இந்த பரபரப்பான சூழலில் தான் அந்த தாவேக அரசினுடைய பட்ஜெட் இருக்குது. இந்த பட்ஜெட் குறித்து உங்களுடைய பார்வை என்ன? இன்னைக்கு சட்டமன்றத்தை பார்த்தீங்கன்னா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், நம்ம மரியாதையாகவே சொல்லுவோம், ஏன்னா நம்ம மரியாதையாக சொன்னால் கூட அவங்க ரெட்டை அர்த்தத்தில் பேசுகிறோன்னு சொல்லிடுறாங்க. மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்றைக்கி வந்து சட்டமன்றத்தில் பார்த்திங்கன்னா ஒரு இறுகின முகத்தோடையே உட்காந்துருந்தார். எப்போவுமே அப்படி தான் உட்காந்துருக்காரு. இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரொம்ப ஹைலைட்டாக இறுகி போயிடுச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தா, நேற்று மாண்புமிகு எங்கள் இளம் தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த காவல்துறை அழைத்து கூட்டிகிட்டு வரும்போது சிரிச்சுக்கிட்டே வந்தார். இந்த கைதை எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்டால், நான் நகைச்சுவையாக பார்க்குறேன்னார். நான் ஒட்டுமொத்தமாக வழிநெடுக நிற்கக்கூடிய மக்களை பார்த்து கையை அசைச்சு ஒரு சிரிச்சுக்கிட்டு புன்முறுவலோடையே வந்தார். நம்ம ஸ்டேஷன்லேருந்து வெளியே வரும்போது அப்படியே வந்தார். ஒட்டுமொத்த நேஷ்னல் மீடியாவும் நேற்று அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த கைதை இவ்வளவு அழகாக கையாண்ட விதத்தை குறித்து பேசினாங்க. அவர் எவ்வளோ ஒரு சிரிச்சுக்கிட்டே வராரு, இது ஒரு அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கைன்னு சொன்னாங்க. இன்றைக்கி அவரால் சட்டமன்றத்துக்கு வர முடியாத அளவுக்கு ஒரு கைது செஞ்சிடணும்னு நினைக்கக்கூடிய நேரத்தில் உயர்நீதிமன்ற தலையிலேயே ஒரு கொட்டு வச்சு இன்றைக்கி நைட்டே அவரை வந்து நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணிவிட்டு வெளியே விடுங்கன்னு சொன்னதன் வழியாக நேற்று அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வெளியே வந்திருக்கிறாங்க. இப்போ இந்த ஒட்டுமொத்த ப்ராசஸும் பார்க்கும்போது இன்றைக்கி நம்ம நினச்ச எதுவுமே நடக்கலையே. பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வரக்கூடாதுன்னு நினச்சோம், ஆனால் வந்துட்டார். ஒரு இறுக்கமான நிலைக்கு போயிடுவார்னு நினச்சா, ஆனால் அவர் கையசைச்சிக்கிட்டு ஜாலியாக போகிறாரு. நான் வந்து இதை காமெடியாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஒன் மேன் ஷோவாக பண்ணிட்டு போகலான்னு பார்த்தா இல்லை, நம்ம இன்றைக்கி எதிர்கட்சி தலைவர் வந்து உட்கார்ந்துட்டாரே அப்படின்ற எல்லாமே சேர்ந்து அவருக்கு மாண்புமிகு விஜய் அவர்களுடைய முகம் ரொம்ப இறுகி போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கொடுக்குது. கடந்த ஆண்டுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு ஒரு 1000 கோடி 1500 கோடின்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்வி நிலையங்களுக்கான பட்ஜெட்டை நாங்கள் உயர்த்திட்டே வந்தோம். ஆனால் இந்த ஆண்டு குறிப்பாக தற்குறி தாவேக அரசு பொறுப்பேற்று இருக்கக்கூடிய கையாளாகாத விஜயனுடைய அரசு இன்றைக்கி வந்து 2000 கோடியை குறைச்சிருக்கிறாங்க கல்வித்துறைக்கு மட்டும். அப்போது இது ஒரு எக்ஸாம்பிள். பட்ஜெட்டில் இந்த பட்ஜெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். விஜயை நாங்கள் எப்போவுமே அவர் வந்து ஒரு பிஜேபியினுடைய பி டீம், பிஜேபியினுடைய சொல்படி நடக்கக்கூடியவர்னு திமுகவின் சார்பிலோ இல்லை ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருப்பவர்களோ சொன்னபோது அப்படியெல்லாம் இல்லைங்க, அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொன்னவங்களுக்கு நான் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன்.
கல்வியில தமிழ்நாட்டில் இருக்கிற ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் கல்வி பயிலக்கூடாது என்று நினைக்கக்கூடியது யாரு? பாஜக, சங்கி, ஆர்எஸ்எஸ் கும்பல். அதனால தான் நமக்கு இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டில் கொண்டு வந்து கை வைப்பாங்க. நம்ம மாணவர்களுடைய நீட் தேர்வில் கொண்டு வந்து கை வைப்பாங்க. நீட் தேர்வு கொண்டு வந்து நம்மளுடைய கல்வி உரிமையை பறிக்க நினைப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவங்களோட பேரலல் ஐடியாலஜியில் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு விஜய் இன்னைக்கு கல்வித்துறையில் 2000 கோடி ரூபாயை அவருடைய பட்ஜெட்டில் குறைச்சிருக்கிறாங்க. 2000 கோடி ரூபாங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லைங்க. திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு பேராசிரியர் அன்பழகன் பெயரில் மட்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிகளினுடைய கட்டமைப்பை சீர்படுத்துறதுக்குன்னு தனி நிதி ஒதுக்கீடு பண்ணோம். காலை உணவுக்குன்னு தனி நிதி ஒதுக்கீடு தமிழ்நாட்டினுடைய மாண்பு முதலமைச்சராக இருந்த எங்கள் கழகத்தினுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்ங்கிற மகத்தான தலைவர் கொண்டு வந்தார். அப்படி ஒவ்வொரு திட்டமும் தமிழ்நாட்டினுடைய முதுகெலும்பாக இருக்கிற, தமிழ்நாடுன்னு சொன்னாலே சமூக நீதி, சோசியல் ஜஸ்டிஸ், இன்னைக்கு நம்ம எல்லா மாநிலங்களை விட உயர்ந்த நிலைக்கு அடைந்திருக்கிறோம்னு சொன்னால் அதுக்கு காரணம் தமிழ்நாட்டினுடைய அரசு பள்ளியினுடைய கட்டிடங்களை, அரசு பள்ளியினுடைய பொருளாதாரத்தை, அரசு பள்ளியினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணி வைத்திருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருந்திருக்கிறது. இத்தனை ஆண்டு காலம் திமுக ஆட்சி செய்த காலகட்டங்களில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்வி நிலையங்களை மேம்படுத்துவதற்கென்றே பல்வேறு விதமான திட்டங்களை கொடுத்திருக்கக்கூடிய இந்த நாட்களில் 2000 கோடி ரூபாயை கல்வித்துறையில் மட்டும் இந்த அரசு குறைத்திருப்பது என்பது இது தமிழ்நாட்டிற்கு விடப்பட்டிருக்கிற ஒரு சாபக்கேடா நான் பார்க்குறேன் தாவேக அரசுங்கிறது. ஏன்னா இதை நம்ம ஜஸ்ட் லைக் தட் கடந்து போயிட முடியாது. நீங்கள் இந்த இடத்துல தான் நான் ஒப்பிடுறேன். இவங்களுடைய எல்லா செயல்பாடுமே பிஜேபி சங்கி கும்பலுடைய செயல்பாடு மாதிரியே தான் இருக்கும். இன்னைக்கு கல்வித்துறையில் ஒதுக்கக்கூடிய நிதியை குறைத்திருக்கக்கூடிய இவங்க தான் என்ன பண்ணாங்கன்னா, இன்னைக்கு பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மாண்புமிகு எங்கள் இளம் தலைவரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்துக்கு வரக்கூடாதுன்னு நினச்சாங்க. சட்டமன்றத்துக்கு வரக்கூடாதுன்னு நினச்சி அவர் ஒரு போராட்ட களத்துக்கு போகிறார். தஞ்சாவூரில் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய காவேரியிலிருந்து 42 டிஎம்சி தண்ணீர் வரல, ஒரு சொட்டு தண்ணீர் கூட தமிழ்நாட்டுக்கு வரல. இதை எதிர்த்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய விவசாயிகள், காவேரியை சார்ந்து இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள் போராட்ட களத்தில் நிற்கிற போது தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமை குரலாக ஒலிக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளம் தலைவரான உதயநிதி ஸ்டாலின் களத்தில் நின்று அவருடைய முழக்கத்தை எழுப்புறார். என்ன முழக்கத்தை எழுப்புறாரு? எங்கே தண்ணி வருது வரலங்கிறத பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை, தமிழ்நாட்டுக்கு தண்ணி வரணும், குறிப்பாக காவேரியிலிருந்து வரக்கூடிய தண்ணி தமிழ்நாட்டினுடைய விவசாயிகளுக்கு வந்து சேரணும் சொன்னால் இதுக்கு வந்து அவர் மேலே 9 பிரிவுகளில் வழக்கு போட்டு ரெட்டை அர்த்தம் படும்படி. என்ன ரெட்டை அர்த்தம்? நீங்கள் ஒரு ஊடகவியலாளர் மன்னிப்புகன்னு குஷ்பு லிட்டர் சொல்கிறாங்க, எங்க பேரை சொல்லியே சொல்கிறாங்க. நான் ஒன்று கேட்குறேன், குஷ்பு இன்னைக்கு எந்த கட்சியில் இருக்காங்க? பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் த்ரிஷா அவர்களுடைய பெயரை சொல்லி, நாங்கள் எங்கேயுமே அவங்க பெயரை சொல்றது கூட கிடையாது, அந்த நடிகையினுடைய பெயரை சொல்லி அவர் வீட்டில இருந்து விஜய் வெளியே வரணும்னு சொன்னாங்களே, அப்ப நயினார் நாகேந்திரனை பார்த்து குஷ்பு வந்து கேள்வி கேட்டாங்களா? ஏன் கேள்வி கேட்கல? ஏன்னா நயினார் நாகேந்திரன், குஷ்பு இவங்க எல்லாருமே யாருன்னு கேட்டீங்கன்னா விஜயினுடைய சூப்பர் பாஸ் கீழே இயங்கக்கூடியவங்க, மோடியின் கீழே இயங்கக்கூடியவங்க. இந்த உதாரணம் கூட தப்புன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நயினார் நாகேந்திரன் அந்த குறிப்பிட்ட நடிகையினுடைய பெயரை சொல்லி விமர்சனம் பண்ணாரு, அது கண்டனத்துக்குரியது. ஆனால் மாண்புமிகு இளம் தலைவரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுகிற போது அந்த உரையை முழுசா பாருங்க, ஒரு இடத்திலாவது ஆபாச வார்த்தை, கண்ணிய குறைவான சொல் இல்ல அந்த நடிகையினுடைய பெயர் இருக்கா? எல்லாருமே கண்டிக்கிறாங்களே. இப்போ கூட்டணி கட்சிகள், திமுக முன்பு கூட்டணி கட்சியில் இருந்த தலைவர்கள் எல்லோருமே கண்டிக்கிறாங்க. எடப்பாடியிலேருந்து இப்போ திருமாவளவன்லேருந்து கம்யூனிஸ்ட்டு, ஐஎம் உட்பட எல்லோருமே ஒரு எதிர்க்கட்சி தலைவராக ஒரு உயர்ந்த பொறுப்பில் இருக்கிறவருக்கு இப்படி பேசுவது அழகல்ல, இனியாவது மாற்றிக்கணும், மன்னிப்பு கேட்கணுங்கிறாங்க, வருத்தம் தெரிவிக்கணும். அதாவதுங்க சோஃபா மாடல்களுக்கு நாங்கள் பதில் சொல்ல முடியாது. இன்னைக்கு சோஃபா மாடல் செய்யக்கூடியவங்க எல்லாரும் வந்து எங்களை பார்த்து விமர்சனம் பண்ணுறாங்க. நான் வந்து அவங்க விமர்சனம் பண்ணுறாங்க இவங்க விமர்சனம் பண்ணுறாங்கன்ற பேச்சுக்கு வரல. டைரெக்டாக நம்ம வந்து இருக்கிற அந்த எவிடன்ஸ், மெட்டீரியல் எவிடன்ஸை பார்ப்போம். கோர்ட்டில் ஜட்ஜி கேட்டார் என்ன மெட்டீரியல் எவிடன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுங்கன்னு. மெட்டீரியல் எவிடன்ஸ் அவங்களால ப்ரொடியூஸ் பண்ணவே முடியலையே, நான் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறேன். அவர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசுகிறாரு? தஞ்சாவூர் கூட்டத்தில் பேசும்போது தமிழ்நாட்டுக்கு காவேரியிலிருந்து வரக்கூடிய தண்ணி வரல, அதை பற்றின கவலையெல்லாம் இன்னைக்கு ஆட்சி செய்யக்கூடிய விஜய்க்கு இல்லை அப்படின்னு சொல்லி அடுத்த வார்த்தையை சொல்றதுக்கு ஒரு பாஸ் கொடுக்குறாரு. அவருடைய ஸ்டைல் அது. அந்த பாஸ் கொடுக்கும்போது கீழே இருக்கக்கூடியவங்க ஒரு நடிகையினுடைய பெயரை சொல்லி கூச்சலிடுறாங்க. அப்புறம் அவர் பேச்சை தொடரும் போது சொல்றாரு, யார் வீட்டுக்கு தண்ணி வந்தாலும் வரலாம், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, எங்கே தண்ணி வந்தாலும் எனக்கு கவலை இல்லை, தமிழ்நாட்டுக்கு தண்ணி வரணும் அப்படின்னு பேசுறாரு.
காவேரி தண்ணியை சொன்னேன் அப்படி. காவேரி தண்ணியை தானங்க சொன்னாரு. காவேரி தண்ணியை சொன்னேன் என்பதை காவேரி தண்ணியை தான் சொன்னங்கிறதுல என்னங்க பிரச்சனை? இதை இரட்டை அர்த்தம்னு சொல்றாங்கல்ல, அவங்க தான் இதை வந்து 2-3 தடவை போட்டு கேட்கணும். இல்லை நான் இன்னொருபடி மேலே போய் சொல்கிறேன், நீங்கள் சோஃபா வாங்கினதோட உங்களோட வேலையை நிறுத்திக்கங்க, அதோட உங்களுடைய இது முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு விமர்சனம் பண்ணி இருக்கக்கூடிய இவர்கள், நான் ஒரு கேள்வி கேட்குறேன், விஜய் ஒன்றிய பாஜகவை குறித்து ஒரு வார்த்தை கூட பேச மறுக்கிறாரு, அதை குறித்து என்னைக்காவது பேசியிருக்காங்களா? அண்ணன் திருமாவளவனாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சில் என்ன தவற கண்டீங்க? சரி நான் கேட்குறேங்க, நீங்கள் இரட்டை அர்த்தம்னு சொல்கிறீங்களா, அதுக்கு எதுக்குங்க 9 செக்ஷன் போட்டீங்க? அந்த 9 செக்ஷனில் எதுக்குங்க 2 நான் பெயிலபிள் செக்ஷன் போடுறீங்க? நான் பெயிலபிள் செக்ஷனை போட்டுட்டு அவர் அரெஸ்ட் பண்ணுறதையே நோக்கமாக வச்ச தாவேக்காவுடைய கையாளாகாத அரசு அவரை கைது செய்ய நினைக்கிற போது, காவல்துறையினுடைய இந்த சர்வாதிகார போக்கை நாங்கள் உயர்நீதிமன்றத்தை நாடி நீதி அரசர்கிட்ட மென்ஷன் பண்ணும்போது, அப்போ காவல்துறையின் சார்பில் என்ன சொல்கிறாங்க? எங்களுக்கு வந்து கைது செய்கிற நோக்கம் இல்லை, விசாரணைக்கு தான் கூட்டிகிட்டு போனோம்னு சொல்கிறாங்க. விசாரணைக்கு தான் கூட்டிகிட்டு போனவங்க இது பனையூர்லேயோ நீலாங்கரையிலையோ வச்சே விசாரிச்சிருக்கலாமே, நீலாங்கரையிலே வச்சு விசாரிச்சிருக்கலாமே. எதுக்குங்க நீங்கள் தஞ்சாவூர் வரைக்கும் கூட்டிகிட்டு போனீங்க? தஞ்சாவூர் வரைக்கும் கூட்டிகிட்டு போய் செங்கப்பட்டியில் வச்சு விசாரித்தவங்களுக்கு சென்னையில் இருக்கிற கமிஷனர் ஆஃபீஸில் வச்சு விசாரிச்சிருக்க முடியாதா? அவரை அலக்களிக்க வேண்டும் என்பது நோக்கம், அரெஸ்ட் பண்ணணுங்கிறது நோக்கம். அந்த அரஸ்டின் வழியாக திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த எதிர்கட்சியை முடக்கணுங்கிறது நோக்கம். நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேங்க, இன்னைக்கு யார் வேணா என்ன வேணா சொல்லியிருக்கலாம், நேற்று நடந்த சம்பவத்தை வருகிற வரலாறு எப்படி தெரியுமா படிக்கும்? வருகிற காலம் வரலாறா எப்படி தெரியுமா படிக்க போகிறாங்க? காவேரிக்காக போராடியதற்காக, தமிழ்நாட்டினுடைய விவசாயிகளுக்காக போராடியதற்காக, தமிழ்நாட்டிற்கு நீர் வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு இருக்கக்கூடிய தற்குறி தாவேக்கா அரசை கண்டித்து அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் போராட்டம் நடத்தியதற்காக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை எந்த அரசியல் புரிதலும் இல்லாத மாண்புமிகு விஜய் அவர்களுடைய அரசு கைது செய்திருக்கிறது. இதுதான் வரலாறு படிக்க போகுது. நீங்கள் இதை எப்படி வேணால் இரட்டை அர்த்தம், 3 அர்த்தம், 4 அர்த்தம்னு மாற்றி மாற்றி பேசலாம். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் வந்து கைது பண்ணீங்கல்ல, யாருங்க கம்ப்ளைண்ட் பார்ட்டி? யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தா? கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாரு? அந்த குறிப்பிட்ட இவர் சொன்னதாக சொல்லப்படுகிற அந்த நடிகை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்களா? கம்யூனல் வயலன்ஸை கிரியேட் பண்ணிடும், கேஸ்ட் பேஸ்டில், ரிலீஜியன் பேஸ்டில் இவர் பேசியிருக்கக்கூடிய வார்த்தைகள் இரு சமூகங்களுக்கிடையே, இரு மதங்களுக்கிடையே, இரு இனத்துக்கிடையே இன்னைக்கு வந்து ஒரு கலவரத்தை தூண்டிடுமானையான பேச்சுன்னு சொல்லி எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க. அந்த பேச்சில் எங்கெங்க அப்படி இருக்கு? காட்டுங்க. அவர் எந்த மதத்துக்கிடையே பிரச்சாரத்தை தூண்டினாரு, எந்த மதத்துக்கிடையே, எந்த ஜாதிக்கிடையே கலவரத்தை தூண்டினாரு சொல்லுங்க. அப்போ உங்களுடைய இந்த அரசினுடைய நோக்கம், தாவேக்காவினுடைய நோக்கம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்படணுங்கிறது. சட்டமன்றத்துக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கைது கிடையாது, அவதூறு பேச்சுக்காக தான் கைது. அவதூறு பேச்சுன்னு எங்க ப்ரூவ் பண்ணிருக்கீங்க? ஒண்ணு கோர்ட்ல ப்ரூவ் பண்ணிருக்கணும். நீங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் இல்லங்க, அவதூறு பேச்சு எங்க வரக்கூடாதுலாம் கைது கிடையாது. நீங்க அவதூறு பேசுனீங்கன்னா அதுதான் எங்க நேத்து எங்க இளம் தலைவர் சொன்னாரு, சட்டமன்றத்தில் வந்து பேசினா மட்டும் அப்படியே பதில் சொல்லி கிழிச்சிருவாங்களான்னு கேட்டார்ல. இவங்களுடைய அருகதை என்னன்னு எங்களுக்கு தெரியும்ல, இவங்களுக்கு என்ன தெரியும்னு எங்களுக்கு தெரியும். இங்க ஒரே ஒரு பதில் சொல்றாங்க, சட்டமன்றத்துக்கு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சட்டமன்றத்துக்கு வரக்கூடாது. அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் காவேரியிலிருந்து தண்ணீர் வேணும்னு கேட்டு இங்க வந்து போராட்ட களத்துக்கு வரக்கூடாது. ஒட்டுமொத்தமா அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளுக்காக பேசக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. யார் நினைக்கிறா? இந்த அரசு நினைக்குது, தாவேக்கா அரசு நினைக்குது. இவங்க அப்படி நினைக்கிறாங்கன்ற போது அதை பார்த்துட்டு திமுக காரங்க அமைதியா இருப்பாங்கன்னு அவர் நினைக்கிறாரா? காலையில் போய் 9 மணிக்கு கைது செய்ய போயிட்டு அவரை 8 மணி நேரம் அலக்கழிச்சா ஓகே இதை வச்சு நம்ம முடக்கிடலாம்னு நினச்சிங்கன்னா உங்கள் மொத்த கணக்கும் நேற்று தப்பு கணக்காக போச்சா இல்லையா? நேற்று நீங்கள் வந்து பண்ணியிருக்கக்கூடிய அந்த செயலின் காரணமாக தமிழ்நாடு முழுக்க இருக்கிற கருப்பு சிகப்பும் உதயசூரியனை நினைக்கக்கூடியவன் களத்தில் வந்து நின்னானா இல்லையா? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் எங்கள் பிரச்சனைக்காக பேசியதற்காக அவரை நீங்கள் கைது பண்ணி கொண்டு போறீங்களேன்னு சொல்லி களத்தில் வந்து நின்னதை நேற்று நம்ம பார்த்தோமா இல்லையா? நேற்று என்ன தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டமா, மாநாடா, என்ன நடந்துச்சுங்க? இவரை நீங்கள் கைது பண்ணி கூப்பிட்டு போறீங்க. எங்கள் கட்சிக்காரங்களை தாண்டி பொதுமக்கள் வந்து களத்தில் நின்னாங்க. நேற்று ஏன் நிற்கிறாங்க? ஏன்னா இந்த அரசு செய்திருப்பது ஒரு ஜனநாயக விரோத போக்கு, ஒரு சர்வாதிகார போக்கு. இந்த சர்வாதிகாரத்தை தமிழ்நாடு எப்பவுமே ஏற்றுக்காதே. சர்வாதிகாரம் செய்கிற மோடியவே, அமித்ஷாவையே ஏற்றுக்காத மண்ணுங்க தமிழ்நாடு. சர்வாதிகாரத்தை தமிழ்நாடு ஒருபோதும் ஏற்காது. இதுல என்ன அவதூறை ப்ரூவ் பண்ணிருக்கிறீங்க? என்ன அவதூறு இருக்கு இதுல? 3 செய்தியை நான் சொல்றேன். தகாத வார்த்தைகள் அப்படின்னு. என்ன தகாத வார்த்தை? நீங்க ஒரு ஜேர்னலிஸ்ட் தானே, மொத்த பேச்சும் கேட்டிருப்பீங்கல்ல. காவேரியிலிருந்து வரக்கூடிய தண்ணி தமிழ்நாட்டுக்கு வரணும்னு சொல்றது தாவேக்காவிற்கு தகாத வார்த்தை என்றால் நாங்கள் அதை சொல்லத்தான் செய்வோம்.
தமிழ்நாட்டு விவசாயிகளுக்காக பேசுறது தாவேகாவிற்கு தகாத வார்த்தைனா நாங்கள் தமிழ்நாட்டு விவசாயிகளுக்காக பேசத்தான் செய்வோம். நீங்கள் இங்கே போராட்ட களத்திற்கு ஒன்றிய பாஜக அரசை எதிர்த்து பேசுறது இன்னைக்கு இருக்கக்கூடிய தற்கொலை கூட்டத்துக்கு தகாத வார்த்தைனா அந்த தகாத வார்த்தையை திமுக தொடர்ந்து சொல்லத்தான் செய்யும். இனி இந்த உதயநிதி அவர்களுக்கு சட்டசபையில் முதல்வர் விஜய் அவர்கள் பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அமைச்சர்களாக நாங்களே பார்த்துக்கிறோம், அவருக்கு அந்த தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லி ஆதவர்ஜுனா பேசியிருக்கிறார். முதல்ல இந்த ஆதவர்ஜுனாங்கிறது யாருங்க? அவருக்கு என்ன தெரியும்? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டை விற்பனை செய்து பெரும் முதலாளியாக இருக்கக்கூடிய மார்ட்டினுடைய மருமகன் என்கிற ஒரு அடையாளத்தை கடந்து அவருக்கு தமிழ்நாட்டு மக்களினுடைய வாழ்வியல் சார்ந்து என்ன பிரச்சனை தெரியும்? அவருக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன தொடர்புனே எனக்கு தெரியல. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், இவ்வளோலாம் நீங்கள் பேசாதீங்க. ஒரு சவால், நேரடி சவால். நாங்கள் அரசியல் கட்சியாக வரல, நாங்கள் திமுக காரனாக வரல. நேற்று திருச்சி விமான நிலையத்தில் 9-10 மணி நேரம் காலையிலிருந்து அலக்களிப்பு காவல்துறையினுடைய சர்வாதிகாரம், ஒட்டுமொத்த அரசு இயந்திரமும் சேர்ந்து நின்று ஒரு தனி மனிதனுக்கு எதிராக நீங்கள் என்னென்ன காட்டாட்சி தர்பார் நடத்த முடியுமோ நேற்று நடத்துனீங்க. எல்லாம் முடிச்சு நீதிமன்றம் சொல்லி அவர் 9 மணிக்கு திருச்சி ஏர்போர்ட்டுக்கு நிற்கும் போதும் கூட அவர் நினச்சிருந்தா ஃப்ளைட்டை பிடிச்சி சென்னைக்கு வந்திருக்கலாம். ஆனால் ஜனநாயகத்தினுடைய 4வது தூண்னு சொல்லப்படுற பத்திரிகையாளர்கள் சூழ்ந்து நிற்கிறாங்க. எந்த கட்சி வேணால் நிற்கலாமே, அங்கே நியூஸ் டே இருக்குது, அங்கே பிஜேபிக்கு ஆதரவான பத்திரிகையாளர்கள் இருக்கிறாங்க, எல்லாருமே அந்த சேனல் இருக்குது. எல்லாரும் இருக்கும்போது மைக்கை பிடிச்சி கேட்ட கேள்விகளுக்கு நேரடியாக பதில் சொல்லிட்டு வந்தாரா இல்லையா? ஆதவர்ஜுனாங்கிற ஒரு பெரிய அதிபுத்திசாலி இருக்கார்ல, அவர்கிட்ட நேரடி சவால். இதே திருச்சி ஏர்போர்ட்டில் 41 பேர் கரூரில் உயிரிழந்த போது இதே மாதிரியான பத்திரிகையாளர் உங்ககிட்ட மைக்கை நீட்டி கெஞ்சினாங்களே, பதில் சொன்னீங்களா? விஜய் கிட்ட கேட்டாங்களே, பதில் சொன்னாரா? என்ன பதில் சொன்னார்? பத்திரிகையாளரை சந்திச்சாரா? சரி, நீங்கள் அப்போ சந்திக்கல. இப்போ தெம்பு இருந்தால், தைரியம் இருந்தால், திராணி இருந்தால் எங்கள் இளம் தலைவரன் உதயநிதி ஸ்டாலின் பத்திரிகையாளர்களை சந்தித்ததை போல நீங்கள் சந்திச்சு காட்டுங்க. அதே மாதிரியான பத்திரிகையாளர்களை அட்ரஸ் பண்ணுங்க. என்னமா சட்டமன்றத்துக்கு அவர் தேவையில்லை, அமைச்சர்களாகிய நாங்களே பார்த்துருவோம்னா அப்புறம் எதுக்குங்க அவர் முதலமைச்சர்? முதலமைச்சர்னா கேள்வி கேட்கத்தாங்க செய்வோம், பதில் சொல்லத்தான் செய்யணும். நாங்கள் தான் பார்த்தோமே நீங்கள் என்ன கேள்விக்கு எப்படி பதில் சொல்கிறீங்கன்னு. சட்டமன்றத்தில் நீங்கள் எப்படி உட்கார்ந்துருக்கீங்கன்றதான் நாங்கள் பார்க்குறோமே. நான் எங்கள் கிட்டேருந்து வரக்கூடிய கேள்விகள் தமிழ்நாட்டு மக்களுக்கான கேள்வி. அந்த தமிழ்நாட்டு மக்களுக்கான கேள்வியை முதலமைச்சர் பேச மாட்டார்னு ஒரு அமைச்சர் சொல்கிறது, இது ஒரு ஜனநாயகத்துக்கு விரோதமானது, கான்ஸ்டிடியூஷனுக்கு விரோதமானது. எதிர்க்கட்சி தலைவருங்கிறவர் மக்களின் சார்பாக சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்புவார். அந்த கேள்விக்கு தார்மீக பொறுப்பேற்று பதில் சொல்ல வேண்டியது ஒரு முதலமைச்சருடைய கடமை. ஆனால் முதலமைச்சர் அதை பதில் சொல்ல மாட்டார்னு ஒரு அமைச்சராக இருக்கிற ஆதவர்ஜுனா சொல்றாருன்னா, ஆதவர்ஜுனாக்கு சட்டமும் தெரியல, ஆதவர்ஜுனாக்கு கான்ஸ்டிடியூஷனும் தெரியல. மாண்புமிகு முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒருத்தரினுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸே என்னன்னு தெரியல. இப்போ தொடர்ச்சியாக திமுகவினர் கைது செய்யப்படுது. அதாவது சாதாரண தொண்டன்லேருந்து எம்எல்ஏலேருந்து இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களே கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. தொடர்ச்சியாக இது போன்ற அநாகரிகமான பேச்சு, அவதூறு, இந்த வழக்கில் திமுக காரங்களை தொடர்ச்சியாக கைது செய்கிறது எப்படி பார்க்குறீங்க? முதல்ல ஒரு விஷயங்க, இதில் அநாகரிகமான பேச்சும் இல்லை, அவதூறான பேச்சும் இல்லை, ஆபாசமான பேச்சும் இல்லை. இது ஒரே வார்த்தையில் நம்ம அடக்கணும்னா இது அரசியல் பழிவாங்கும் கைது நடவடிக்கையாக மட்டும்தான் நம்ம இதை பார்க்க முடியும். இதைத்தான் பாஜக செஞ்சாங்க. அதனால தான் நம்ம அவங்கள சர்வாதிகாரின்னு சொன்னோம். அவர்களை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடியவங்க யாராக இருந்தாலும் நான் உன்னை கைது பண்ணுவேன், ஈடி விடுவேன், ஐடி விடுவேன்னு திமுகவினர் பேசுவாங்க. அவங்க கைது பண்ணால் ரோட்டில் மறியல் பண்ணுவாங்க, எல்லாரையும் தாக்குவாங்க, ரவுடிசம் பண்ணுவாங்க. இதுதான் திமுகவுடைய இயல்பே அப்படின்னு சொல்லி அமைச்சர்கள் குற்றம் சாட்டுறாங்க. யார் நேற்று பண்ணா? நேற்று நான் படம் பட்டியல் போட்டு காட்டுறேன். காவல்துறை அராஜகத்தில் ஈடுபட்டிருக்கு திமுகவினரை ஒடுக்குவதில். காவல்துறையினுடைய எந்த ஒரு புரோட்டோக்காலையும் நாங்கள் மீறி வரலையே. எங்கள் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அந்த வாகனத்தில் போகும்போது கூட மேலே ஏறி நின்று எல்லாரும் வழி விடுங்க, காவல்துறையினுடைய வாகனத்துக்கு வழி விடுங்கன்னு சொன்னதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுதே. அப்போது திமுகவினர் வீரியமானவர்கள், அதே நேரத்தில் கடமை கண்ணியம் கட்டுப்பாடோடு நடந்து கொள்ளக்கூடியவர்கள். ஏங்க நாங்கள் என்ன தற்குறி கூட்டமா? நாங்கள் 75 ஆண்டு கால பாரம்பரிய பேர் இயக்கம், மிஸ்ஸாவை, எமர்ஜென்சியை, பொடாவை, தடாவை எல்லாத்தையும் பார்த்துட்டு இன்றைக்கி அரசியல் கட்சி நடத்துகிறோம். நீங்கள் பூச்சாண்டி காட்டினா அதுக்கு பயந்து ஓடுறதுக்கு நாங்கள் என்ன, நீங்கள் பிடிச்சி கட்டி போட்டு வச்சுருக்கிறீங்களே அதிமுகவிலேருந்து ரிசைன்மெண்ட் வந்த எம்எல்ஏக்கள், அந்த மாதிரி நினச்சிங்களா? திமுக காரங்கிறது இந்த மண்ணுக்காக, இந்த மொழிக்காக,
தன்னுடைய உயிரையே தியாகம் செய்யக்கூடிய அளவிற்கு தயாராக இருந்தவர்கள். அப்படி இருக்கிற திமுக காரனை நீங்கள் ஒரு கைதில் நான் பயமுறுத்திடலாம் அச்சுறுத்திடலாம்னு நினச்சிங்கன்னா, அதான் நேற்று எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சொன்னார், 1000 வழக்கு போடு, எத்தனை வழக்கு வேணா போடு, நான் பார்த்துக்கிறேன்னாரு. இன்னும் சொல்கிறேங்க, உங்கள் சூப்பர் பாஸ் மோடி அமித்ஷாவையே 2 கண்ணையும் விரல விட்டு ஆட்டினவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். அந்த ஃப்ரேமை நீங்கள் சினிமா ஃப்ரேம்லேயே சொல்கிறேன் நான். நீங்கள் பாஜக ஆர்எஸ்எஸ் தான் இன்றைக்கி இந்தியாவிலேயே பெரிய நாங்கள் தான் கட்டுப்பாட்டே வச்சுருக்கிறோன்னு சொல்கிறாங்க. அந்த பாஜக ஆர்எஸ்எஸ் அவர்களுடைய உறுப்பினர்களுக்கு ஒரு கூட்டம் போடுறாங்க. அந்த கூட்டத்தில் அமித்ஷா பேசுகிறார். அந்த கூட்டத்தில் அமித்ஷா பேசும்போது அவர் 3 முறை தொடர்ந்து உச்சரித்து வார்த்தை என்ன பேர் தெரியுமா? உதயநிதி ஸ்டாலின். நமக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய பெயர் உதயநிதி ஸ்டாலின். நம்முடைய நாம் இன்னைக்கு நினைக்கக்கூடிய பல திட்டங்களை, அதாவது மக்கள் விரோத சட்டங்களுக்கு எதிராக களத்தில் நிற்கக்கூடிய இளம் தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அமித்ஷாவும் மோடியும் பார்த்து அச்சப்படுற ஆள் எங்காள். நீங்கள் ஒரு கைதை பண்ணிட்டு அதனால் நாங்கள் அவரை முடக்கிடலாம், அவரை சார்ந்து இயங்கக்கூடிய திமுக தொண்டர்களை முடக்கிடலான்னு நினச்சிங்கன்னா அது நடக்காது. ஏன்னா நேற்றே நீங்கள் பார்த்துருப்பீங்க, தஞ்சாவூர் காவல் நிலையத்துக்கு கொண்டு போகிறோன்னு சொன்ன காவல்துறை அங்கே கொண்டு போக முடியாமல் செங்கப்பட்டிக்கு கொண்டு வந்து நிறுத்தினா அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வேன்லேருந்து கீழே இறங்குறதுக்கு முன்னாடி 5000 பேர் களத்தில் நின்னா. இப்போ நீங்கள் போய் நீலாங்கரை வீட்டில் கைது செய்ய போனீங்கன்னா அவரை உள்ளே போய் நீங்கள் கைது செஞ்சுட்டு வெளியே வர்றதுக்குள்ளே தமிழ்நாடு முழுக்க தடையை மீறி ஆர்ப்பாட்டத்தில் திமுகவினர் கைதாகிருக்கிறான். நாங்கள் சட்டத்துக்கு கட்டுப்பட்டவர்கள், தடையை மீறி ஆர்ப்பாட்டம் செய்கிறோம், கைது செய்ய வந்தால் கைது செஞ்சுட்டு போங்கன்னு தைரியமாக களத்தில் நிற்கிறோம். கைதுன்னு சொன்ன உடனே ஃப்ளைட் பிடிச்சி கரூர்லேருந்து சென்னை வரைக்கும் ஓடி வந்த கும்பல் நினச்சிங்களா? நாங்கள் அவங்க கிடையாது. பட்ஜெட்டு குறித்து பேசணும் ஆரம்பத்தில். அதில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றலைலாம் சொல்லி குற்றச்சாட்டு முன் வைத்தீங்க. ஆனால் அண்ணன் சீர், அதாவது மாமா, குழந்தைகள் மாமான்னு அன்போடு அனுப்பாங்க, குழந்தைகளுக்காக ஒரு திட்டம், அதாவது தாய்மாமன் சீர், பிறந்த குழந்தைங்களுக்கு மோதிரம் போடுறது உள்ளிட்ட கவர்ச்சிகரமான திட்டங்கள் அறிவிச்சிருக்கிறாங்களே, இதெல்லாம் அந்த பட்ஜெட்டில் எடுபடும் இல்லையா? அதாவது இந்த பட்ஜெட்டை பொதுவாக நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, வடிவேல் ஒரு காமெடி இருக்குங்க. அந்த காமெடி எப்படின்னா, அவர் கிரிக்கெட் விளையாட தெரியாதவங்களெல்லாம் வச்சு ஒரு கிரிக்கெட் கேமுக்கு போவாங்க. அப்போது அந்த ஊரில் இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு அந்த டீமில் பிளேயர்ஸாக மாற்றுவார். அப்போ மாற்ற போகும்போது ஒருத்தரை கூப்பிட்டு, உன் பேர் என்ன? என் பேர் சங்கிலி அப்படின்னுவான். இன்னையிலேருந்து நீ சங்கிலி கிடையாது, கங்குலி, நீயும் ஒரு பேட்ஸ்மேன், உள்ளவா அப்படின்னு கூப்பிட்டு போவார். உன் பேர் என்ன? என் பேர் டேவிட். உன் பேர் டேவிட் இல்லை, இனிமேல் உன் பேர் டிராவிட், நீயும் என் டீமில் ஒருத்தன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிற மாதிரி இன்றைக்கி தமிழ்நாடு அரசு என்னென்ன திட்டங்கள் எல்லாம் வச்சுருந்துச்சோ அந்த திட்டங்களுக்கெல்லாம் பேரை மாற்றிட்டு சங்கிலி இல்லை கங்குலி, டேவிட் இல்லை டிராவிடுங்கிற மாதிரி இன்றைக்கி தமிழ்நாடு அரசு கொண்டு செயல்படுத்தி வைத்திருக்கக்கூடிய நலத்திட்டங்களுக்கு பெயர் மாற்றம் செய்திருக்கக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக மட்டும்தான் இந்த பட்ஜெட்டை நான் பார்க்குறேன். பெயர் மாற்றம் செய்ததுலேயும் கூட பட்ஜெட்டுன்னு பார்த்தா நான் ஒரு 3 கேள்வியை மட்டும் கேட்கணும்னு நினைக்கிறேன். 2500 ரூபா மாதம் மகளிருக்கு கொடுப்பேன்னு சொன்னீங்களே, அதை பட்ஜெட்டில் அறிவிச்சிட்டிங்களா? எப்போ கொடுப்பீங்க? இல்லை கொடுக்க மாட்டீங்கன்னா பொய் சொன்னீங்களா? 2வது, இன்றைக்கி கல்வித்துறைக்கு 2000 கோடி ரூபாயை குறைச்சிருக்கிறீங்களே, அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தாவேகாவினுடைய அரசின் சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு, இந்த பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சாதாரண விளிம்பு நிலை மக்களுக்கு உங்களுடைய பதில் என்ன? அந்த 2000 கோடி ரூபா, எங்களுக்கு வர வேண்டிய 2000 கோடி ரூபா இன்றைக்கி வரலையே, அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? 3வது, ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு தராத நிதி பகிர்வை குறித்து கேள்வி எழுப்புவேன், தீர்மானம் போடுவேன்னு உங்களுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் சொல்லியிருக்கீங்களே, அந்த தீர்மானத்தை போடுவீங்களா? இல்லை அது போடுறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? இந்த 3ஐயும் நீங்கள் தீர்மானம் போட்டால்தான், நீங்கள் ஒன்றிய பாஜகட்டிருந்து நிதி பகிர்வை வாங்கினால்தான் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய எல்லா திட்டங்களையும் சரியாக செயல்படுத்த முடியும். அப்போ நீங்கள் பாஜகவை எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டேன், அவன் தமிழ்நாட்டை சுரண்டுவதை பார்த்து அமைதியாக இருப்பீங்கன்னா நீங்கள் எப்படிப்பட்ட அரசுங்கிறது நாட்டு மக்களுக்கு தெரியும். 2500 ரூபா மகளிர் உரிமை தொகையாக வந்து கொண்டிருந்தது, இப்போது மகளிர் உரிமை தொகை வரும்னு சொன்னது வரலன்னா அப்போ அதனால் பாதிக்கப்பட போவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள். அந்த கேள்விக்கு தாய்மார்களுக்கு பதில் சொல்லுங்கள். எங்களுடைய குழந்தைகளுடைய கல்விக்கு என்ன அப்படிங்கிறதுக்கான பதிலையும் சொல்லுங்கள். ஒட்டு மொத்தத்தில் நீங்கள் சங்கிலியை கங்குலியாக மாற்றுறதை விட தமிழ்நாட்டுக்கு சரியான பட்ஜெட்டை கொடுக்கறதுக்கான நிலவரத்தை உருவாக்குங்க. நன்றி. நிறைய நல்ல தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.